பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எதிர்க்க முடியாத சத்துரு, எதிர்க்க முடியாத சத்துருடத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க. என்னால எதிர்க்க முடியல பாஸ்டர், என்னால திட்ட முடியாது பாஸ்டர், என்னால வேண்டான்னு சொல்ல முடியாது பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு கர்த்தர் தான் உங்களோட வாக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்படாத, உன்னால எதிர்க்க முடியாத இடத்துல யுத்தம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்ய வல்லவர். அந்த அதிகாரியுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அந்த இடத்துல நிரூபிக்க முடியாது, அந்த இடத்துல உண்மை என்னன்னு உங்களால் சொல்ல முடியாது, அந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லக்கூடிய எந்த பலனும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்காக ஒருவர் இருப்பார். வேதம் சொல்கிறது, யோசேப்பை குறித்து பார்வோன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். தப்பு பண்ணதெல்லாம் போத்திபாருடைய மனைவி, பிரச்சனை பண்ணதெல்லாம் போத்திபாருடைய மனைவி, அந்த காரியத்திற்கு இழுத்தது போத்திபாருடைய மனைவி, யாருமே இல்லைன்னு சொன்னது போத்திபாருடைய மனைவி. கடைசியில் இவனுடைய வஸ்திரம் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ், தவறான ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒன்று அவ கையில் மாற்றினதுனால அந்த ஒரு தப்பான எவிடன்ஸை அவளே கிரியேட் பண்ணி அவளே உண்டு பண்ணி இவன் தப்பு பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லி மொத்த பழியையும் அவன் மேலே போட்டாச்சு. இவனுக்கு இப்போ சொல்லவே பலன் இல்லை. எப்படி சொல்லுவான்? எதை வச்சு நிரூபிப்பான்? வஸ்திரம் அவ கையில் இருக்குல்ல, பொருள் அவ கையில் இருக்குது. ஆண்டவரே, ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய பிரச்சனை அவனிலும் பலவானுடைய கையிலே சிக்கிவிட்டான். இவன் அந்த இடத்துல வெறும் அடிமை தான், இவன் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர், யோசேப்பின் தேவன் அவனை கைவிட்டாரா? கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. உன்னிலும் பலவானுடைய கையிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், எதிர்க்க முடியாத சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினார். எதிரி வெட்கப்பட்டு போகும்படியாய் செய்தார். அந்த